மதுரை சக்குடியில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. 790 காளைகள் இதில் பங்கேற்றுள்ளன. இதுகுறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், சக்குடியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டை ஒட்டி என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? காயத்ரி, மதுரை மாவட்டம் சக்குடியில் இன்று புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு காலை 8 மணிக்கு தொடங்கியது. மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் மாடுபிடி வீரர்களுக்கு உறுதி வைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துவங்கி வைத்தார். தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி அவர்கள் மேற்பார்வையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் மேற்கொண்டு வருகின்றனர். கால்நடைத்துறை சார்பில் 10 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு இங்கு மொத்தம் 1050 மாடுகள் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது ஜல்லிக்கட்டு போட்டிக்காக. இது இன்று 790 மாடுகள் தகுதி பெற்றது. மீதமுள்ள மாடுகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. அதே போன்று மாடுபிடி வீரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் 500 வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். அவர்களில் மது அருந்துதல் மற்றும் அவர்களது இதய துடிப்பு உள்ளிட்ட இந்த மருத்துவ பரிசோதனையில் அவர்கள் 374 பேர் தான் அவர்கள் மாடு பிடிக்க தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மருத்துவ குழுவை பொறுத்த வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள் இங்க பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இது அருகே ஒரு பள்ளியில் மருத்துவ குழுக்கள் மாடு பிடிக்கும் வீரர்களுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படுகின்றனர். இதுவரைக்கும் சுமார் ஒரு 150 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. 22 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 5 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இங்கு காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக 108 ஆம்புலன்ஸ்கள் 6 ஆம்புலன்ஸ்களும் தனியாரை சேர்ந்த மருத்துவமனை ஆம்புலன்ஸ் 5க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் நின்று கொண்டிருக்கிறது. மேலும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளது. அதே போன்று கால்நடைகள் மாடுகள் ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டால் அவற்றை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக 2 கால்நடைத்துறையின் 2 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வீரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் மொத்தம் இப்ப 3வது சுற்று வீரர்கள் உள்ளே களத்தில் இறங்கியுள்ளார்கள். ஒரு சுற்றுக்கு மொத்தம் 100 வீரர்கள் என்ற ஒரு அடிப்படையில் வீரர்கள் உள்ளே களத்தில் இறங்கி அவர்கள் விளையாடி வருகிறார்கள். இங்கே பாதுகாப்பு ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டை நடத்துபவர் தமிழக ஜல்லிக்கட்டு பேரவையோட தலைவர் பி ராஜசேகர் அவர்கள் தான் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி வருகிறார். அவர் இதற்காக 2 அடுக்கு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்வையாளர் மாடங்களும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்காக தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த பார்வையாளர் மாணவர்களை விஐபி கேலரியில் அவரளிக்கப்பட்டு அவர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் இங்கு பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், சைக்கிள் உள்ளிட்ட பொருட்கள் அவர்கள் பரிசாக கொடுத்து வருகின்றனர். மேலும் பித்தளை அண்டா, குத்துவிளக்கு உள்ளிட்ட பொருட்களும் கொடுத்து வருகின்றனர். காயத்ரி.